எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீஜனனி. இப்போது நடந்து முடிஞ்ச டிஎன் டெட் எக்ஸாமில் பேப்பர் 2 வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதில். அதில் வந்து நான் 150க்கு 126 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் மெயினாக ஃபுல்லாக என்னோடய ஃபோக்கஸ் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே வந்து நான் ஜிஎம்எஸ் அகாடமியிலேருந்து தான் நான் வந்து பண்ணேன். எனக்கு என்னென்னா, நான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்தில் வந்து டெட் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை. இப்போ நம்ம டெட்டுங்கும் போது நமக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ண வேண்டியது வரும். அப்படி இருக்கும்போது எனக்கு பிஜிடிஆர்பி நான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 1 மந்த்துக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம கவர் பண்ணணுங்கும்போது அது ரொம்ப ஒரு டாஸ்காக இருந்தது. அப்போது நான் வந்து இந்த ஜிஎம்எஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே வந்து அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸு, அவங்களோட வே ஆஃப் டீச்சிங்கை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது இல்லையா? ஸோ அதையே அவங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு வந்து கிளாஸஸ் மூலம் இப்போ மேக்ஸ்லாம் வந்து நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸு, ட்ரிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது எல்லாமே கொஞ்சம் அந்த ஷார்ட் டைமில் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி தான் சைக்காலஜி. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து நம்ம படிச்சிடலாம். ஆனால் இப்போ மேக்ஸு மற்றதெல்லாம் தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி அது எல்லாமே வந்து இவங்களோட மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நான் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சுது என்னால். இதே மாதிரி தான் நான் என்னோட ஓன் இது மட்டும் நான் சொல்லலை. நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். இந்த எக்ஸாம், டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் அந்த மாதிரி இல்லை, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை நானே பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியிலே வந்து நிறைய பேர் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நல்ல ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட நியர்பை ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் பக்கத்து தெருவில் வந்து ஒரு 16 பீப்புள் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட ஓன் எஃபர்ட்ஸ். அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அகாடமியோடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்து உங்களோட ஓன் மெத்தடோட நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இல்லையா? நீங்கள் அப்போ இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்னும் நம்ம கிளாரிட்டியோட நம்மளோட எய்மை நோக்கி நம்ம வந்து போக முடியும். அதனால் நீங்களும் எல்லாரும் வந்து இந்த அகாடமியோட மெட்டீரியல்ஸ் அண்ட் அங்கே உள்ள கிளாஸஸ், அங்கே உள்ள ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.